ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆக்சுவலாக பீஸா எப்போவுமே பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னா நாங்கள் வந்து பீஸா ஹட் அப்படி இல்லைனா வந்துட்டு டாமினோஸ் அங்கே தான் வந்து போவோம் நாங்கள். சரி, இப்போ வந்து சும்மா வந்துட்டு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். ஓவன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம், ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு அழகான ஒரு நோட் ஒன்று இப்படி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போதே நல்லா இருந்தது. சரி, ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்க்குறோம். இதை படித்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அந்த அவங்களுடைய பிக்சரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்துட்டு இந்த பீஸாவும் அப்படியே இருக்குது. ஓப்பன் பண்ணவும் இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து பாபிக்யூ சிக்கன் அதுவும் வந்துட்டு பன்னீர் டிக்காவும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். 535 சம்திங் ரேட் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே வந்துட்டு நல்ல ஒரு ஒர்த்தான பீஸா தான், பார்க்க அழகாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணுறேன். ப்ரொமோஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நாங்கள் வாங்கினோம், அந்த பில் கூட உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம். வாங்கினோம், பார்க்க வந்துட்டு அழகாக இருந்தது பீஸா பார்க்குறதுக்கு. சரி, உங்கள்கிட்டயே வந்துட்டு இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறோம். இதுக்கு வந்துட்டு இந்த சீசனிங் கூட எவ்வளோ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சீசனிங்க்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லி ரிவ்யூஸ் அவங்களுக்கு போடுங்க. பார்க்க அழகாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது. ஒன்று வாய் கட் பண்ணி கொடுக்குறேன், சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூரில் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்து வாங்குறீங்க எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பீஸா வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வேணும்னா நீங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா டேரெக்டானாலும் போய் சாப்பிட்டுக்கோங்க. இந்த பீஸா டக் அந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மல் வந்துட்டு பீஸா ஹட்டோ டாமினோஸில் போனால் நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு சேம் மைதா அண்ட் ஈஸ்ட் போட்டு தான் வந்துட்டு பண்ணுறாங்க. பட் இதில் வந்துட்டு சம் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா. இது வந்து சீசனிங் கிடையாது, பட் வந்துட்டு இது ஏதோ வந்து மாவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இதோடைய அந்த வைக்கிற பேஸ் இருக்குல்ல, இந்த பீஸா ஹட் அந்த ரொட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுதா? ஸோ யாராவது ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி வாங்குறவங்க இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக.